உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா துர்கா, அம்மா துர்கா, அங்க நடந்தது நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. அத சொல்லிட்டு போகதான் வந்தம்மா. அந்த அம்மாவோட குணம் தெரிஞ்சது தானே துர்கா. அவங்க நம்மள அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நாம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பொறுமையாதான் போகணும். நீ கோவப்பட்டதுனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? இல்லம்மா, இருந்தாலும் அவங்க அப்படி பேசுனது தப்பு. விடு துர்கா, அந்த அம்மா பேசினதை நினைச்சு நானே கவலைப்படல. நீ கோவப்படாம பொறுமையா பார்த்து நடந்துக்கோ. பிரச்சனை எதுவும் பண்ணிக்காத என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் என்ன பத்தியே கவலைப்படாம முதல்ல அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்கணும். அக்கா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். சரிம்மா, பாத்துக்கலாம். இந்தா, இத வாங்கிக்கோ. அம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாம்மா. அப்படி சொல்லாத துர்கா. என் முறைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும்ல. பெத்த பொண்ணா இருந்தா இப்படி எதுவும் செய்யாம இருந்திருப்பாளான்னு மத்தவங்க என்ன குறை சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காகவாவது வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. ஓபன் பண்ணி பாரு. பாருன்னு சொல்றேன்ல, பாத்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பாருமா. லக்ஷ்மி மேடம், நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி தான் மேடம். அங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டல, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே பக்கவா இருக்கு மேடம். நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மேடம். சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அவங்கள அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்க மேடம். சிஸ்டர், கும்பல் கும்பலா இவங்கள பார்க்க வராங்கன்னா அவ்வளவு பவர். இவங்க சாதாரண சாமியார் இல்ல, பெரிய சாமியார். சும்மா இரு. அவங்கள வர சொல்லு. சரிங்க மேடம். மாதாஜி நம்மள கூப்பிட வந்துட்டாங்க. நீங்க உள்ள போங்க. போங்க மாதாஜி. பரங்குட்டி சாமி. துணிய குறுக்க காய போட்டுருக்கானுவோ. ஃபேஸ் தெரிய மாட்டேங்குதே. முகம் தெரியலையே. என்ன சிஸ்டர், சாமியை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு குறுக்க திரைய போட்டு மறைச்சிருக்கானுவோ. இப்ப அதுவா முக்கியம்? பேசாம இரு. வணக்கம். வணக்கம்மா. நலம் உண்டாகட்டும். அது உங்க கையில தாமா இருக்கு. அதுக்காக தான் உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம். என்னை தேடி நம்பிக்கையோடு வந்தவர்களை, என்னிடம் உண்மையாக இருப்பவர்களை நான் என்றுமே கைவிட்டதில்லை. அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. அதனால தான் நாங்கெல்லாம் உங்களை தேடி வந்திருக்கிறோம்மா. வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள். இறந்து போன ஒரு ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க வெளியில எடுத்து அதை கட்டுப்படுத்தி வைக்கணும். ஆமாம்மா, ஏற்கனவே நாங்க ஒரு சாமியார் கிட்ட போய் அந்த ஆத்மாவை வெளியே எடுத்து கட்டுப்படுத்தி தாமா வச்சிருந்தோம். ஆனா அந்த ஆத்மா திடும்னு விடுபட்டு வந்து மறுபடியும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுமா. நீங்க தாமா எங்களை காப்பாத்தணும். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன நடந்தது என்று முழுமையாக உண்மையை சொல்லவில்லையே. நீங்கள் நடந்த உண்மையை முழுமையாக என்னிடம் சொன்னால்தான் உங்கள் பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும்.
என்ன அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் உண்மையை சொல்லுங்கள். இப்ப எதுக்கு ஹாசினி தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கா? போனை எடு துர்கா. உண்மையை சொல்லிடுங்க. வேற என்ன சிஸ்டர் பண்ண சொல்றீங்க? நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லிடுவோம். அப்பதான் அந்த அம்மா நம்மள காப்பாத்தும். சரிங்கம்மா, நான் நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன். உண்மையை சொல்லுங்கள். எதுக்கு இப்படி விடாம கால் பண்ணிட்டே இருக்கா? என்னோட எதிரி மாரின்னு பேரு. ஆ, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். என்ன சிஸ்டர், அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க. ஹலோ என்னாச்சு? ஏன் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்க? துர்கா, தேவிய காணோம். என்னது? தேவியை காணுமா? என்ன சொல்ற ஹாசினி? ஏய், ஒருவேளை அவ ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்க போறா. இல்ல துர்கா, அங்கெல்லாம் போல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு தான் நான் உனக்கு கால் பண்றேன். நீ சூர்யாக்கு ஃபோன் பண்ணியா? சூர்யா மாமாக்கு தான் நான் முதல்ல ஃபோன் பண்ணேன். அவரும் தேவிய தேடிட்டு தான் இருக்காரு. துர்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்கா. சரி சரி, நீ பயப்படாத, நான் இப்பவே வரேன், சரியா? அவங்க சொன்ன மாதிரி செஞ்சாங்க. லட்சுமி, மேடம், நீ அவங்கள நாளைக்கு வர சொல்லு, நான் அர்ஜென்ட்டா போகணும், சரியா? சரிங்க மேடம், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன் அம்மா பாதியில எந்திரிச்சு போனாங்க? மேடம், அம்மா ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கா? ஆமா சார். என்ன சிஸ்டர், நம்மள பார்த்து அந்த சாமியார் கோச்சிக்கிட்டு போயிடுச்சா? ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு வர சொல்லிருக்காங்கல்ல, நாளைக்கு வருவோம். கிளம்பு. சரிங்கம்மா. சூர்யாவும் துர்காவும் இன்னும் வீட்டுக்கு வரல. இப்ப என்ன பண்றது ஹாசினி? ஒண்ணுமே புரியல. பெரியம்மா, தேவி ஒருவேளை கோச்சிட்டு எங்கேயாவது போயிருப்பாளா? இல்ல தேவி யாராவது கடத்தி போயிருப்பாங்களா? ஐயோ பெரியம்மா, ஒரு குழப்பமா நீ ஏன் இருக்கு. ஹாசினி பயமுறுத்துற? இங்கதான் நிறுத்துங்க. ஹாசினி, ஹாசினி, துர்கா, துர்கா, துர்கா வந்துட்டியா? தேவி பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ஹாசினி, வர வழியிலலாம் தேடி பார்த்துட்டு தான் வரேன். தேவிய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. என்ன துர்கா இப்படி சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? ஒருவேளை மாயாவும் பாண்டியும் வீட்ல இல்ல, அவங்க கூட எங்கயாவது போயிருப்பாளா? இல்லம்மா, தேவி அவங்க கூட போயிருக்க வாய்ப்பே இல்ல. அவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.